இல்லே கருவாப்பையிலே வாழை உள்ள வாழை உன் பய தம்பி இறந்து போயிட்டியா? ஐயோ உன் தம்பி இறந்து போயிட்டா வேமா வாழை உள்ள. ஐயோ இல்லே கருவாம்பையிலே உன் தம்பி இறந்து போயிட்டால என்ன ஒண்ணு தெரியல. இந்த சின்ன வயசுல போற வயசா பேரண்டி நான் சொல்றது காதல் விழுதா இல்லையோ உன் தம்பி செத்து போயிட்டாம்ல. ஐயோ என்ன சொல்ற? தம்பி செத்து போயிட்டானா? குட்டி கருவாய் செத்து போயிட்டானா? ஐயோ நல்லா தானே இருந்தியா? திடீர்னு அவனுக்கு என்னாச்சு? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் ஊரை போய் கூப்பிட்டு வர்றேன். இதை பாருங்க, ஏதோ அங்கிட்ட கத்துற சவுண்டு கேட்குது. யாரு நம்ம கிராமத்துக்குள்ள இறந்து போயிட்டாங்களான்னு போய் பாருங்க. ஏதோ கிளவி கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. யாரா இருப்பா? யாராவது எவனாவது லூசு மாதிரி கத்திருப்பானுங்க. அதை நம்ம காதுக்கு இது அழுகிற மாதிரி எதுவும் கேட்டிருக்குமா என்னமா? எவ்வளவு நேரம் கத்துறது? என் தம்பி 6 உயிர் தம்பி இறந்து போயிட்டான். நீங்க எல்லாரும் வாங்க வேகமா போய் என் தம்பியை பார்ப்போம். எனக்கு அவனை பார்க்கறதுல தைரியமே கிடையாது. நீங்க எல்லாம் கூட இருந்தா எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. எல்லாம் வேகமா வாங்க. என்னடா சொல்ற கருவாயா? குட்டி கருவாய் இறந்து போயிட்டானா? ஏடா நல்லா தானே இருக்கான், திடீர்னு எப்படி அவன் இறந்து போனா? ஆச்சரியமா இருக்குது எனக்கும். இது ஆச்சரியப்படுறதுக்கான நேரம் கிடையாது, அழுகிறதுக்கான நேரம். எல்லாம் வேகமா வாங்க போய் பார்ப்போம். பொறு வெறு கையோடியா வருது. மாலையை வாங்கி விட்டு வரேன். ஐயோ ஒரு சப்போர்ட்டுக்காக வந்து நிப்பாங்க பார்த்தா இவங்க வர மாட்டாங்க போல இருக்கே. வாங்கடா, எனக்கு பார்க்க தைரியம் இல்ல. இப்ப வர போறீங்களா இல்லையா? இல்லைன்னா என்னையா அவன் கூட சேர்ந்து ஒன்னா புதைச்சு பிடிங்க. வாங்க, அவன் தான் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இப்படி நின்றுட்டு இருக்கீங்க. எல்லாம் வாங்க போய் அந்த குட்டி கருவாயின் பேரை பார்ப்போம் வாங்க. கருவாயா அழுகாத, நாங்க எல்லாம் உன் தம்பி வந்து பார்க்க வரோம், வா போவோம். போற வயசா இது. இந்த பயலுக்கு இந்த வயசுல சாவருன்னு கடவுள் எழுதி வச்சுதா. யாருனால என்ன பண்ண முடியும்? ஏமா அதெல்லாம் இருக்கட்டும். கருவாயம் பையன் எங்க? வேகமா ஓடி வந்தா அவனை காணா. எங்களுக்கு முன்னாடி ஆள் வேகமா ஓடி வந்தானே, அவன் எங்கம்மா? அவன் இன்னும் வந்து சேரலையா வீட்டுக்கு? அவன் எங்க ஓடி வந்து அந்த கழனி பண்ணிக்கிட்டே வலிக்கு விழுந்துபிட்டு உள்ள போய் உட்காந்து மருந்து ஓட்டுட்டு கிடக்குறியா? நான் என்ன பண்ணுவேன்? அப்படியா? இது உனக்கு தேவையா? மெல்ல ஓடி வர வேண்டியதானே? எதுக்கு பறந்துக்கிட்டு ஓடி வந்தா? பிள்ளை எப்படி செத்து போனியா? எப்ப பார்த்த நீ? ஏதாவது ஒண்ணு சொல்லுமா? நீ இப்படியே அழுதுகிட்டு இருந்தா நாங்கெல்லாம் என்ன பண்றது? காரியம் பண்ண வேணாமா? விடு, சொல்லு. ஏம்மா அழுவாத, போய் சேர்ந்து விட்டியா? இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம். அந்த பையன் எப்படி இறந்தான்னு கொஞ்சம் சொல்லுமா. நல்லா தான் படுத்து தூங்குனியா? காலையில வந்து தடியன்ட்ட என்னமோ கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு கிடந்தியா? ஆனா அதுக்குள்ள இப்படி உடம்புலாம் சில்லுனா செத்து போய் கிடக்குறியா? அப்படி தடியன்கிட்ட என்ன விஷயம் பேசணும்னு சொன்னான்னு எனக்கும் தெரியல பாத்துக்க. அதுக்குள்ள இப்படி போய் சேரணும்னு விதி எழுதி போட்டிருக்கு. சரி விடுங்கம்மா, ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். இளம்பிள்ளையே எவ்வளவு நேரம் எப்படியே போட்டு வச்சிருந்தா என்ன அர்த்தம்? நம்ம கொலை வழக்கப்படி எரிச்சிருவோம் என்ன? அதெல்லாம் முடியாது. நம்ம கொலை வழக்கப்படி புதைக்கணும். அதுதான் இந்த கிராமத்துல இருக்க விதி. அதை விட்டு எரிக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்ல, புதைக்கதான் செய்யணும். உனக்கு முன்னாடி இந்த கிராமத்துல நான் இருக்கிறேன். இந்த கிராமத்தை வழக்கப்படி எரிக்கத்தான் செய்வோம். அதனால எரிக்கிறதா முறை. தூக்கிட்டு வாங்க, பையனை நல்ல அடக்கம் பண்ணிடுவோம். அட புதைக்கணுங்கிறே, நீ என்ன எரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே? அட நான் எரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ புதைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன். ஏயா என் தம்பியே அங்க செத்து கிடக்குறியா? இன்னும் நான் முகத்தை கூட பார்க்கல, அதுக்குள்ள புதைக்கணுமா எரிக்கணுமான்னு எல்லாம் எனக்கு கம்பேரிசன் வச்சு போட்டியா வைக்கிறீங்க. உங்களோட போட்டியில அங்கிட்டு போய் வையா. அவன் முகத்தை நான் பார்க்க போறேன் தெரியலையே. என் கூடயே சுத்திக்கிட்டு இருந்த பையன் இப்படி என்ன பண்றது? நீ ஒன்னும் அழுகாத கருவாயா, விடு. நான் உனக்கு இன்னொரு தம்பியா இருந்து உன் கூடவே இருந்து பாத்துக்கிறேன். உன்னை என்ன கவலைப்படாத. இனிமேல் நீ எனக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு நீ டவுசர்லாம் போட்டு அனுப்பிச்சு விட்டு என் கூட வந்து பாத்துக்கேன்னா. ஏண்டா ஒரு ஆறுதல் கேட்டா இப்படியே ஆறுதல் சொல்லுவாங்க? லூசு பையன் மாதிரி உனையெல்லாம் டவுசர் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா நம்புவாங்கலடா. முத்துன கத்திரிக்காய் பையில போடாங்கிட்டே. சரி தள்ளுங்க, நான் என்னோட தம்பி முகத்தை பார்க்க போறேன். இதுதான் முதல்ல கடைசியுமா அவன் முகத்தை பார்க்க போறது. தள்ளுங்க. அட என்னது முகம் பூரா புள்ளியா இருக்குது? செம்புளி பும்புளி குத்தி வச்ச மாதிரிலாம் இருக்குதே. ஐயோ எல்லாம் கிட்ட தள்ளி போங்க. வேகமா அங்கடி தள்ளி போங்கயா, தள்ளி போங்க. என்னடா கருவாயா லூசு மாதிரி படிக்கிட்டு இருக்கா? இப்பதான் அவன் தம்பியை ரொம்ப பாசமா பாக்குற மாதிரி பார்க்க போன. என்னமோ அவனை விட்டு தூரமா தள்ளி வந்து நிக்க சொல்ற. ஏன்? அதை முதல்ல அப்புறமேல் சொல்றேன். இப்ப இவனை நல்ல மூட்டையை கட்டி நம்ம கிராமத்து வெளியே போட்டுட்டு வந்துருவோம். அதுதான் நல்லது. இவன் இங்க இருக்க நம்ம எல்லாத்துக்கும் ஆபத்து. சீக்கிரம் இவனை மூட்டையை கட்டிட்டு என்கிட்ட கொடுங்க, நானே உன கொண்டு போய் போட்டு வந்துடுறேன். ஏண்டா நல்லா புதைச்சு நல்ல அடக்கம் பண்றதை விட்டு நரி காக்காக்கு போட சொல்றீங்க? என்னடா ஆச்சு உனக்குது? உன் தம்பி இது ஞாபகத்துல வச்சுக்க. இது வேற ஒருத்தன் கிடையாது தூக்கி போட்டு வர்றதுக்கு. இல்ல பேரண்டி, உனக்கு அவனுக்கு 1000 கவலை இருக்கலாம், 1000 தொல்லைகள் இருக்கலாம்ல. அதெல்லாம் இப்படி மனசுல வச்சுக்கிட்டு அந்த பையல இப்படி நல்லடக்கம் பண்ணாம தூக்கி போட்டு வர சொல்றியா? 1000 இருந்தாலும் உன் தம்பி தானே, எப்படி அப்படி சொல்ல மனசு வருது உனக்கு? ஐயோ எப்பா, இந்த பையன் கோவத்தை பூரா இதுல கூட காட்ட ஆரம்பிச்சுட்டானா? கிளவி அவன் இங்க இருக்க நம்ம கிராமம் எல்லாத்துக்குமே ஆபத்து. நான் முதல்ல சொல்றதை கேளு. அவனை மூட்டையை கட்டி நான் கொண்டு போய் போட்டு வரேன். நீங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க. இதை போட்டு வந்துட்டு என்ன உண்மைங்கிறத நான் சொல்றேன். என்ன
இல்ல இப்போவா சொல்ல எதுக்குள்ள அந்த பையில குண்டுக்கட்டா கட்டி போட்டு அங்கிட்டு தூக்கி போட்டு வந்திருக்கிற என்ன சொல்லு? எல்லாம் ஏழாம் அறிவு படம் பார்த்துருக்கிறீங்களா? அதுல ஒரு கொடிய நோய் வருமே, அந்த நோய் தான் இந்த குட்டி கருவாய் பயிலுக்கு வந்திருக்குது. அவன் முகத்தெல்லாம் பாத்தீங்களா, புள்ளி புள்ளி புள்ளியா இருக்குது. இதுதான் அந்த நோயே. ஏடா கருவாயா, நான் எங்கடா அந்த படம் பார்த்தேன்? அந்த படம் பார்க்குறப்ப நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே, நான் எப்படி அந்த படம் பார்த்துருப்பேன்? எனக்கு ஒன்றும் விளாவரியா தெரியலையேடா. அந்த படத்துல மக்கள் எல்லாத்துக்கும் கொடிய நோய் வரும். இந்த மாதிரி தான் மூட்டை கட்டி வெளியே போட்டு வந்துருவாங்க. அவங்க பக்கத்துல இருக்க அது ஒட்டுவார் ஒட்டி மாதிரி எல்லாத்துக்கும் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அவங்கள எரிச்சாலும் புதைச்சாலும் கூட அந்த நோய் அவங்கள விட்டுட்டு போகாதாமா. அதனாலதான் நான் சொன்னேன், இங்க இருக்கிற வரைக்கும் அதனாலதான் நமக்கு ஆபத்துன்னு சொன்னேன். அதனாலதான் நான் மூட்டை கட்டி போட்டேன். ஒழுங்கா எல்லாரும் பார்த்து இருந்துக்காக, புரியுதா? அவ இருந்த இடத்துல நல்லா சுத்தம் பண்ணி விட கிளவியே. நாளைக்கு அவன் போட்டோ வச்சு அந்த கூடாரத்துக்கு முன்னாடி உட்காந்து அழுகலாம். போங்க இப்ப எல்லாரும். ஐயப்பா நல்ல வேலையா போச்சு. நான் வேற பக்கத்துல போய் நின்று தோச்சுட்டேன். முதல்ல குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறேன்ப்பா. ஸ்கூல்ல இருக்க எல்லா பையன்கள்ட்டும் இவன் ஒட்டி தானே உட்காந்துருப்பான். ஸ்கூல்ல இருக்க எல்லா பையங்களையும் நல்லா குளிச்சுட்டு துணிமணிலாம் கழட்டி எரிச்சிட சொல்லிடுறேன். சரி, நாளைக்கே அந்த கூடாரத்துக்கு முன்னாடி போட்டோ வச்சு அழுகலாம். எல்லாரும் வந்துருங்க. என்ன இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போங்க போங்க. கிழவி எங்களை அழுக வர சொல்லிட்டு அந்த கருவாய் பையன் எங்க போனியா? ஆளவே காணா. பையன் தம்பி இறந்த வேதம் இல்லை, ஊர் பக்கத்து கிளம்பி போயிருக்கிறியா? அவங்க ஆயப்பட்ட தகவல் சொல்ல வேண்டாமா? அதுக்கு போயிருக்கிறியா? அவனால இங்கே இருக்கிறதுக்கு முடியல பார்த்துக்க. மனசு நொந்து கிடக்குறியாம்ல. நம்மளே உட்காந்து அழுதுட்டு சாப்பிட்டு விட்டு வீடு கிளம்புவோம். என்ன கிழவி பின்னாடி பாரு, எவனோ சாமியார் மாதிரி இருக்கிறான் பார்த்துக்கு. குட்டி கருவாயை திரும்பவும் தூக்கிட்டு வந்துட்டான். எலே அங்கே தூக்கி போடுறாத. இப்போ யார் நீ? அந்த பயலை அங்கிட்டு போட்டு அந்த பயலுக்கு நோய் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. எதுக்கு அந்த பையன் இங்கே தூக்கிட்டு வந்தா? ஐயப்பா அதெல்லாம் ஒட்டுவார் ஒட்டியாப்பா. அங்கிட்டு தூக்கிட்டு போப்பா, அங்கிட்டு போதா. யாருன்னே தெரியல, லூஸ் பயமா இருக்கிறானே தூக்கிட்டு வந்துட்டானேங்கிட்ட. நான் நினச்சா இந்த பையலை திரும்ப உயிர் தெள்ள வைக்க முடியும். நான் போதி தர்மர். இவனை காப்பாத்துறதுக்கு முழு சக்தி எனக்கு இருக்கு. போதி தர்மரா? போதி தர்மர் வெள்ளையா தானே இருப்பாரு 7ஆம் அறிவுல. இது என்னமோ கருப்பா இருக்காரு இதாலு. நான் ஆப்பிரிக்கன் போதி தர்மர், அதனால அப்படித்தான் இருப்பேன். தள்ளுங்க, இந்த பையலை காப்பாத்துறதுக்கான மருந்து எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆள் என்ன என்னமோ காப்பாத்துறீங்க பாத்துறேன்னு உட்காந்துக்கிட்டு வெத்தலை அரைச்சிக்கிட்டு இருக்கியான். ஏங்க வெத்தலை எல்லாம் வீட்டிலே அரைச்சி வாயில போட்டு வர வேண்டியதானே? இங்க உட்காந்து அரைச்சி நேரத்தை வீண் பண்றீங்க. இந்த பையலை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு வெத்தலை அரைச்சி வாயில போறது நியாயமா? அடடா, இது வெத்தலையை அரைச்சிட்டு இருப்பாருன்னு பார்த்தா இந்த ஆள் மூஞ்சில எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பரவாயில்லையே, ஒருவேளை இதை போட்டமே எந்திரிச்சிருவானா? நான் எந்திரிச்சிட்டேன். எனக்கு உடம்பு எல்லாம் சரியாயிருச்சு. ரொம்ப நன்றி போதி திருமறையா, ரொம்ப நன்றி. நான் குதிக்கிறேன் ஜங்கு குதிக்கிறேன். கிளவினோ திரும்ப வந்துட்டேன். போதி திருமணி என்னைய காப்பாத்திட்டாரு. இவர்கிட்ட ரெசிபி வாங்கிக்கோ. இந்த மருந்து ரெசிபி வாங்கிக்கோ. அப்படின்னா தான் நான் எனக்கு தான் திரும்பவும் நோய் வந்துச்சுன்னா அதை வச்சு குணப்படுத்த முடியும். ஐயா, நீங்க எங்க இருந்து வந்தீங்கய்யா? இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிறீங்க. என்னத்தையும் அரைச்சி போட்டீங்க, எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறானேவே. அட, இந்த கிராமத்துக்குள்ள இப்படி ஒரு மருத்துவரா? இதுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்லை. செத்து போன பையில திருப்பி உயிர் தலை வச்சுட்டீங்களே. நீங்க கடவுள்யா, கடவுள். ஐயா போதி திரும்பையா, நீங்க என்னமோ பண்ணீங்கல்ல, அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாளை மணி ஏதாவது நோய் வந்துச்சுன்னா நாங்க போட்டுக்குவோம்ல. அது மாதிரி அரைச்சு தயவு செஞ்சு எங்களுக்கும் அது என்னன்னு சொல்லி கொடுங்கய்யா. ஆகட்டும் மகளே, ஆகட்டும். உனக்கு கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். ஆனால் ஒரு நிபந்தனை, உங்ககிட்ட இருக்கிற பணத்துல பாதியை எனக்கு கொடுங்கள். இந்த டப்பாவில நெப்பி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த ரெசிபியை சொல்லி கொடுக்குறேன். என்ன? முதலில் உங்ககிட்ட இருக்கிற பணத்தில் பாதியை எனக்கு கொடுங்கள். அப்பனாதான் எனக்கு ஒரு பிரோஜனமாக இருக்கும். என்ன பாக்குறீங்க? அவர் தான் ஊருக்கே நல்லது பண்றாரு. அவருக்கு பணம் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? எல்லாரும் பணத்தை போடுங்கயா, கத்துக்குவோம். ஆமாமா, எல்லாம் சீக்கிரம் பணத்தை போட்டு அவர்கிட்ட ரெசிபி கேளுங்க. அவர் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாருன்னா நமக்கு நாளை மணி நோய் வந்துச்சுன்னா நம்ம பாத்துக்குவோம்ல. ஐயா போதி தர்மர் ஐயா, உங்களோட டப்பாவை முழுக்க நான் ஃபில் பண்ணி விட்டேன். இந்தாங்க ஐயா, இந்தாங்க. இதை வைத்து எங்களுக்கு இந்த மருத்துவத்தை சொல்லி கொடுங்க. ஆகட்டும் ஆகட்டும். முதல் மூத்தவர் நீங்களும் அந்த பாட்டியையும் உட்கார சொல்லுங்கள். இதோ இருக்கல். இந்த வேப்பலையை இப்படி நங்கு 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 நங்குன்னு குத்த வேண்டும். அதை எடுத்து முகத்தில் பூச வேண்டும். அதுக்கப்புறம் ஆகா, இவ்வளவுதானா? இது தெரிஞ்சிருந்தா நாங்க முன்னாடியே பண்ணியிருந்திருப்போமே. ஐயோ, வேணா பக்கத்துல பாம்பு. ஐயா போதி தர்மர் ஐயா, பாம்பு யாரு? எந்திரிக்கையா. ஐயோ, எந்திரிச்சு தொலைங்க. ஐயோ பாம்பா,
ஐயோ ஐயோ அங்கிட்டு போ மன்னிச்சிரு. நான் பாம்புனதுமே கொஞ்சம் பயப்பட்டு விட்டேன். நீங்கள் உட்காருங்கள். போச்சு மெண்டல் பையன் பிளான பூரா எடுத்து புட்டியா எருமை மாடு. தாடியை முடி கீழே உழுதுருச்சுடா, பார்த்து தோலை. நாங்கள் உட்கார்ந்து இருக்கட்டும், நீங்கள் முதல் உங்கள் தாடியையும் முடியையும் எடுத்து மாட்டுங்கள் போதி தர்மரையா, போலி போதி தர்மரையா. ஏடா எருமை மட்டும் பையல, எங்களை ஏமாத்துறதுக்காக அப்படி போதி தர்மர் வேஷமா போட்டு வந்திருக்கிற. நான் கூட உண்மையான போதி தர்மர் தான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன். ஆனா இப்படி வேஷப்பட்டது எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிற. இவனு சும்மா எடுக்க எல்லாம் போட்டு மொத்துக்க. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், விட்டுருக்கையா. காய்ச்சி போட்டு பண்ணிவிட்டேன், இனி விட்டுருக்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.